உலகெங்கிலும் இந்த வந்து கொண்டிருக்கின்ற அன்பு சிவபக்தர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் அனைவருக்கும் என் உள்ளங்கணிந்த அன்பான வணக்கம். நம்ம ஏதோ கிரிவலம் வரோன்றதுக்காக நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த கிரிவலத்தினுடைய முறைப்படி பயணம் என்னன்னா, முதல்ல ரெட்டை பிள்ளையார்னு ஒரு கோயில் இருக்கு. ரெட்டை பிள்ளையார் தான் முதல்ல நம்ம தரிசிக்க வேண்டிய இடம். முதல் தரிசனம் ரெட்டை பிள்ளையார்கிட்ட போயிட்டு ஒரு தரிசனத்தை முதல் அவர்கிட்ட ஒரு தீபத்தை போட்டு விளக்கேற்றி முடிச்சுட்டு ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நம்ம வர நேரத்துக்கு 3 மணிக்கு நடை திறக்கிறது இல்லை, கோயில் திறக்கிறது கிடையாது. அந்த கோயில் திறக்க முடியாத நேரத்துக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு நாள் பயணப்பட்டு அந்த தரிசனங்கள்லாம் முடிச்சிடணும். உள்ள அப்பாவுடைய தரிசனங்கள்லாம் எல்லாமே முடிச்சிட்ட பிறகு அடுத்த நாள் நீங்க நைட்டு புறப்படுறதா இருந்தா ஒரு 12 மணிக்கோ 1 மணிக்கோ 2 மணிக்கோ நீங்க பயணப்படுறதா இருந்தால் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி அகலமா ஒரு தீபத்தை வச்சு, ஒரு கற்பூர தீபத்தை வச்சு உங்களுடைய கோரிக்கை அந்தாத்தமா அசாகமா விழுந்து உங்களுடைய கோரிக்கை முதல்ல ராஜகோபுரத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்திரலிங்கத்துக்கு தொடங்கணும். இந்திரலிங்கத்துக்கு தொடங்கிட்டு இந்திரலிங்கத்தினுடைய வருமா இந்திர பகவான் இந்த என்னன்னா இந்திரனுடைய அவன் பிரபஞ்சத்தினுடைய சுகபோகங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடியவன் தான் இந்திர பகவான். அந்த இந்திர பகவானை வணங்கிட்ட பிறகு அதுக்கு அடுத்து அக்னிலிங்கம். அக்னிலிங்கம் தான் திருவண்ணாமலைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு லிங்கம். அக்னிக்கும் திருவண்ணாமலைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அந்த லிங்கத்தை 2வது முறையா தொடங்கணும். அதை 2வது முறை ஆத்மாத்மா நல்லபடியா வணங்கிட்டு அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் நம்ம சரிசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பல யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் வழிபாடு நிறைய இருக்கு. அதுல இருக்கு ரமணர் வாழ்ந்திருக்காரு, சேஷாத்திரி வாழ்ந்திருக்காரு, அப்புறம் யோகிராம் வாழ்ந்திருக்காரு, மூக்குப்பிடி சித்தர் வாழ்ந்திருக்காங்க. இவங்களுடைய சமாதிகள்லாம் நமக்கு இருக்கு. ஆத்மாத்மா அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே வீதியில வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பயணங்கள் எப்படி கிரிவலம் போனாங்களோ அது போல கிரிவலம் இப்பவும் போய்கிட்டு தான் இருக்காங்க. சேஷாத்திரி மகான் கிரிவலம் போன மாதிரி இப்பவும் போய்கிட்டு தான் இருக்காரு. ரமணர் கிரிவலம் போன மாதிரி இப்பவும் போய்கிட்டு தான் இருக்காரு. யோகிராம் கிரிவலம் போன மாதிரி அவங்க பயணங்கள் தினசரி அப்படி நடந்துகிட்டே இருக்குது. அந்த காலகட்ட நேரத்துல அவங்களோட பயணப்படுற மாதிரி தான் நம்மளும் பயணப்பட்டிருக்கிறோம். அந்த பயணங்கள் படும்போது அவங்களுடைய சுவாச காற்றுகள் நம்ம மேல வீச ஆரம்பிக்கும். அவங்க பயணப்பட்ட நேரங்கள்லாம் எப்பவுமே பகல்ல அவங்களாம் பயணப்பட்டதே கிடையாது. இரவு காலங்கள்லயும் 12 இந்த மாதிரி காலகட்டங்கள் தான் அவங்க பயணப்பட்டாங்க. அவங்களுடைய சுவாச காற்றுகள், அவருடைய எண்ணங்கள், அவங்களுடைய பிரதிபலிப்பெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா அந்த காலகட்டத்துல பிரயாணம் பண்ணிட்டு அதுக்கடுத்து யமலிங்கம், ஒவ்வொரு லிங்கங்களும் இருக்கிற அசலிங்கங்கள் அத்தனை தரிசனங்களும் பண்ணலாம். ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. குபேர லிங்கத்துக்கு போனா செல்வத்தையும் அவங்க கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, எரிசனிய லிங்கத்துக்கு போனா இறுதி நம்மளுடைய வாழ்க்கையுடைய பயணத்தை கடைசியா எங்க போய் முடிக்கணும், நல்வினையும் தீவனைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பயணங்கள் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு பெரிய பலன் இருக்கு. இதையெல்லாம் தரிசனம் முடிச்ச பிறகு எல்லாம் முடிச்சுட்டு ஆத்மாத்மா முடிச்ச பிறகு உள்ள இறைவனை போய் நான் சொன்னதெல்லாம் நான் என்ன சொல்லணும் அவர்களை எத்தனை தரிசனம் பண்ணிட்டு முடிச்ச பிறகு ஆத்மாத்மா விளங்கினா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அங்கேயே அப்போவே ஒரு தெளிவு கிடைக்கும். யாராவது உங்களுக்கு ஒரு ஆத்மாத்மா யாராவது ஒருத்தர் பேசுவாங்க.